எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேங்கிங் ஃபியூச்சரை பற்றி பார்க்க போகிறோம். பேங்கிங்கில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இது வந்து ஒரு ஒரிஜினல் டேட்டா. பேங்கிங் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அடுத்தது செக் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த ரெண்டும் ரிலேட்டட் வித் பேமெண்ட்டு. போஸ்டேட்டட் சம்மரின்னு ஒரு ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரசிப்ட் அண்டு பேமெண்ட்டு ரெண்டுமே உண்டு. போஸ்டேட்டட் ரசிப்ட் வந்தாலும் என்ட்ரி போட்டுக்கலாம், போஸ்டேட்டட் பேமெண்ட் இருந்தாலும் என்ட்ரி போடலாம். அடுத்தது டெபாசிட் ஸ்லிப்பு. டெபாசிட் ஸ்லிப்பில் ரெண்டு இருக்குது, ஒன்று கேஷு, இன்னொன்று செக்கு. அது அடுத்தது பேமெண்ட் அட்வைஸ். நீங்கள் யாருக்காவது ஒரு கஸ்டமருக்கு பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எதுக்காக இந்த பேமெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டிமேட் பண்ணலாம். அதுக்காக இந்த பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீ வந்து செக்கு இஷ்யூ பண்ணியிருப்ப, ஆனால் பேங்க்கில் பாஸ் ஆகிருக்காது. அப்போ என்ன இருக்கும், பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் நீ யார்ட்டையாவது செக் வாங்கி போட்டிருப்ப, கலெக்ஷனாக இருக்காது, அப்போ பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ உன்னுடைய பேங்க் பேலன்ஸும், அதாவது டேலியில் காட்டுற பேங்க் பேலன்ஸும் பேங்க்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸும் ஒன்றா இருக்காது, டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக ரெக்கன்சில் பண்ணுறது தான். அப்போ அந்த ரெக்கன்சிலேஷன் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா, நீ இஷ்யூ பண்ண செக் ஆகட்டும், நீங்கள் டெபாசிட் பண்ண செக் ஆகட்டும், அல்லது வித்ட்ரா பண்ண அமௌண்ட் ஆகட்டும், டெபாசிட் பண்ண அமௌண்ட் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் பேங்க்கில் என்றைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கில் போய்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அந்த பேங்க்கு என்றைக்கு பாஸ் ஆகிருக்கோ அந்த டேட்டை தூக்கி டேலியில் போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருது. அதான் பேங்க் ரெக்கன்சிலேஷன். ரெக்கன்சிலிங் த பேங்க் டிரான்சாக்ஷன் வித் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் கால்டு பிஆர்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பிரிண்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எத்தனை பேங்க் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆல்டரில் போகிறேன், லெட்ஜரில் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட 2 பேங்க் இருக்குது. ஒன்று பேங்க் ஆஃப் பரோடா, இன்னொன்று கொரக் மஹிந்திரா. இப்போ கொரக் மஹிந்திராங்கிற பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து செக் நம்பர், செக் பிரிண்டிங் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், எனேபிள் செக் பிரிண்டிங் எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரக் மஹிந்திரா பேங்க் செக்கு இங்கே காட்டும். இந்த ஃபார்மேட் ஒரு ஒரிஜினலாக இருந்தால் தான் காட்டும், டூப்ளிகேட்டு காட்டாது. சாரி, எஜுகேஷன் வெர்ஷனில் காட்டாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடில் இருக்கிற பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவில் ஈஸ்டர்ன் ஜோன்னா ஒரு மாதிரி இருக்கும், வெஸ்டர்ன் ஜோன்னா ஒரு மாதிரி இருக்கும். உன் கையில் என்ன செக் புக்கோ அந்த செக் புக்கு ஏற்ற ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இதே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இதே டெல்லியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ உன்னுடைய ஃபார்மேட் எதுவோ அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி அதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்து நீங்கள் வந்து சப்போஸ் 2 பேர் கை எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் செக் பிரிண்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான், சாம்பிள் செக் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், செக் பிரிண்டிங் வேணும்னா கான்ஃபிகர் பண்ணிக்கணும். எதில் கான்ஃபிகர் பண்ணிக்கணும், லெட்ஜரில் போய்ட்டு பேங்க் லெட்ஜரில் கான்ஃபிகர். அதுக்கப்புறம் நீங்கள் வென்எவர் யூ ஆர் கோயிங் டு மேக் பேமெண்ட் யூ கேன் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா என்ட்ரி போட்ட வந்து நீங்கள் பேமெண்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எப்படி சார் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அக்கௌண்டிங் வவுச்சர் பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடக் மஹிந்திரா பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸருக்கு ஒரு 5000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ட்ரு கொடுக்குறீங்க, எந்த செக் நம்பர்னா 301 செக் நம்பர் வரும். இந்த செக் நம்பர் இருக்கா பாருங்கள், இல்லை அடுத்த செக் நம்பர் இது கிடையாதுங்க 375 அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் நம்பர் மாற்றிக்கலாம் 375. திஸ் இஸ் த லாஸ்ட் செக் லீஃப் ஆஃப் திஸ் ரேஞ்ச். பரவாயில்ல, கடைசி செக் லீஃப்னு சொல்லி போட்டு என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி சேவ் பண்ணிடணும். முதல்ல வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், செக் அலைன்மெண்ட்டை கேட்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த செக் லீஃபில் என்னென்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் செக் லீஃபில்
டேட்டு பிரிண்ட் ஆகும், அக்கௌண்ட் பெயிண்ட் பிரிண்ட் ஆகும், ஆஃபீஸ் ரெண்ட்டுன்னு பிரிண்ட் ஆகும். 5000 ஆஃபீஸ் ரெண்ட்டுன்னு லெட்ஜர் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட் வந்து அந்த மாதிரில இருக்காது, வேறு ஒரு பேரில் பிடிச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடக் மஹிந்திரா பேங்க்கில் ஆஃபீஸ் ரெண்ட்டு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஆஃபீஸ் ரெண்ட்டு ஒரு 6000 ரூபா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கு ரேஞ்ச் இருக்குது, ஃபேவர் நேம் கொடுக்குறோம். ஃபேவர் நேம் இங்கே இல்லை. ஆஃபீஸ் ரெண்ட்டுங்கிற பேரில் செக்கு லெட்ஜர் நேம் கிடையாது. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா குப்புசாமி ராமசாமி இப்படி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுக்குறேன். ஷோ ஃபேவர் நேம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணுறேன். ஷோ ஃபேவரிங் நேம் எஸ். எந்த இடத்துல, இந்த செக்குங்கிற இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ ஃபேவரிங் நேம் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஃபேவரிங் நேம் ஆஃபீஸுங்கிறதுக்கு பதிலாக குப்புசாமி அப்படின்னு போகணும். அப்போ குப்புசாமிங்கிற பேரில் செக் பண்ணுறேன். ப்ரிவியூ பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, அக்கௌண்ட் பை குப்புசாமி 6000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், செக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். செக் பிரிண்டிங் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ செக் பிரிண்டிங் வேணும்னா என்ன பண்ணணும், லெட்ஜரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், பேங்கிங்கில் ரெண்டாவது செக்கு ரிஜிஸ்டர். இந்த செக்கு ரிஜிஸ்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ கொடக் மஹிந்திரா பேங்க்கில் என்னென்ன செக் இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடாவில் என்னென்ன செக், இவன்ட்ட 764 செக் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்கு செலக்ட் பண்ணல, செக் நம்பர் செலக்ட் பண்ணல, அதனால் அவ்வளோ காட்டும். அவ்வளோலாம் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது, 69 செக் இருக்குது. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்னென்ன செக் நம்பர் இது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அவைலபிள் செக் நம்பர் சாரி 19 செக் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 50 செக் அப்படியே இருக்குது. அதில் ஒரு 50 செக் இருக்குது, இதில் ஒரு 19 செக் இருக்குது. ஸோ அவைலபிள் செக்ஸ் காட்டும். அதே மாதிரி கொடக் மஹிந்திரா பேங்க்கில் 764 செக் இருக்குங்கிறார். 764 செக்கெல்லாம் இருக்காது உண்மையிலேயே. இது எப்போலேருந்தோ இருக்கிற செக். இதுதான் இந்த செக்கில் 10 செக்கு இல்லைங்கிறாரு. இதெல்லாம் என்ட்ரி போடாமல் விட்டாங்க. செக் நம்பர் வைஸ் என்ட்ரி போடல, அதனால் உங்களுக்கு அதில் காட்டுது. ஸோ ஒவ்வொரு புக்லேயும் எவ்வளோ செக்கு நீங்கள் இன்னும் என்ட்ரி போடாமல் இருக்கீங்க அப்படின்னு காட்டு. ரைட்டா? இந்த செக் ரிஜிஸ்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, அவைலபிள் செக்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது அந்த செக் புக்கில் இன்னும் எத்தனை செக் இருக்குது, அவைலபிள் செக் எவ்வளோ செக் இஷ்யூ பண்ணலாம், அன்ரெக்கன்சில்டு எவ்வளவு, ரெக்கன்சில்டு எவ்வளவு. இப்போ 100 புக்கில் 10 லீஃப் தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், 90 செக்கை நீங்கள் ரெக்கன்சில் பண்ணிட்டு தான். 90 செக்கை நீங்கள் ரெக்கன்சில் பண்ணிட்டு 90 செக்கை இஷ்யூ பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த இஷ்யூ பண்ண செக்கில் அந்த இஷ்யூ பண்ண செக்கான பிரேக்கப் இங்கே இருக்குது. அதில் அன்ரெக்கன்சில்டு எவ்வளவு, ரெக்கன்சில்டு எவ்வளவு. ரெக்கன்சில்டு அப்படின்னா பேங்க்கில் நீ இஷ்யூ பண்ண செக்கை பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன், அது எத்தனை செக். அன்ரெக்கன்சில்டுனா இன்னும் ப்ரெசென்ட் பண்ணாத செக்கு எது. ஓகேவா? பிளாங்க் செக், நீங்கள் ஏதாவது பிளாங்க் செக் இஷ்யூ பண்ணியிருக்கியா, அல்லது கேன்சல்டு செக், நீங்கள் ஏதாவது கேன்சல்டு செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கியா. இப்போ பிளாங்க் செக்னா என்ன, கேன்சல்டு செக்னா என்ன, எதுக்காக நம்ம பிளாங்க் செக்கு இஷ்யூ பண்ணுறோம், எதுக்காக நம்ம கேன்சல்டு செக் இஷ்யூ பண்ணுறோம், என்ன மாதிரி சிச்சுவேஷன். இப்போ அஷ்யூம் பண்ணிங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அக்கௌண்ட்டாக, அந்த கம்பெனிலேருந்து ஒரு லோன் வாங்குறாங்க. எந்த கம்பெனிலேருந்து யார் லோன் வாங்கினாலும் சரி, அல்லது இண்டிவிஜுவலாக லோன் வாங்கினாலும் சரி, நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பேங்க்லேருந்து சிலரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக் லீஃப் நம்மள்கிட்ட பிளாங்காக வந்துச்சு. எதுக்காகன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒழுங்காக இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த செக்கை யூஸ் பண்ணி அவன் வந்து என்ன பண்ணுவான், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் எடுப்பான், இல்லைன்னா செக் பவுன்ஸ் பண்ணி உங்கள் மேலே அவன் செக் மோசடி கேஸ். அதுக்காக தான் அந்த மாதிரி செக் வாங்குறது.
ஸோ அந்த மாதிரி யார் லோன் கொடுக்குறானோ அவன் வந்து என்ன பண்ணுவான், பிளாங்க் செக்கு வாங்கி வச்சுப்பான். அந்த லோனை நம்ம ஃபுல்லாக அடைச்சி முடிச்சிட்டோம்னா அந்த பிளாங்க் செக்கு நமக்கு ரிட்டர்ன் வரணும். நம்ம லோனை ஃபுல்லாக அடைச்சி முடிச்சிட்டோம், பிளாங்க் செக் அவன் கையிலே இருந்தால் என்ன ஆகும், என்னைக்கு வேணால் அவன் நம்மளுக்கு அந்த பிளாங்க் செக்கை வச்சுட்டு மிரட்ட முடியும். அப்போ இந்த டேலியில் உனக்கு இந்த பிளாங்க் செக்கை நீ கொடுக்குற அப்படின்னா யாருக்கு இந்த பிளாங்க் செக்கை இஷ்யூ பண்ணியிருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும். பிளாங்க் செக்னா என்ன, அமௌண்ட்டு ஃபில் பண்ணாமல் செக்கு வெறும் கையெழுத்து மாத்திரம் போட்டு கொடுக்குறது. அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும், பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த பணத்தை அதுலேருந்து எடுத்துருக்கலாம். அதுதான் பிளாங்க் செக். ஸோ டேலியில் அதை நம்ம என்ட்ரி பண்ணணுமா, கண்டிப்பாக அதை நீங்கள் என்ட்ரி பண்ணியாகணும். அப்போ இந்த பிளாங்க் செக்கை டேலியில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஒன்று. ரெண்டாவது கேன்சல்டு செக். கேன்சல்டு செக் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறது அப்படின்னா, ஒரு லோன் வாங்குகிறோம், லோன் வாங்கும்போது கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கையெழுத்து நாளைக்கு நம்மள்கிட்ட அப்படியே இருக்காது, மாறி போயிடும். நாம் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கைப்பட ஒரு ப்ரூஃப் வேணும். இது நம்முடைய அக்கௌண்ட் நம்பர், நம்முடைய ஐஎஃப்எஸ்சி கோடு தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஃபிடவிட் மாதிரி தான் இந்த கேன்சல்டு செக்கை நம்ம கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஆதாரே எடுத்துங்க. எவ்ரி 7 years யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் ஆதார் டீட்டெயில்ஸுங்கிறான். என்ன டீட்டெயில், எங்கள் அப்பா பேர் மாற போகுதா? இல்லை இல்லை, எங்கள் அப்பா பேர் என்றைக்கும் மாறாது, என் பேரும் என்றைக்கும் மாறாது, எங்கள் அப்பா பேரும் என்றைக்கும் மாறாது. ரொம்ப ரேரு கெசட்டில் போய் பேர் மாற்றிக்கிறது. என் பேரை நான் மாற்ற முடியும், எங்கள் அப்பா பேர் என்றைக்குமே மாறாது, அவர் தான் மாற்றிக்கணும் பேர்னா. ரைட்டா? என் வயசு அது மாறிகிட்டே இருக்கும், வயசு எல்லாருக்கும் மாறும். அப்போ என்ன டீட்டெயிலாக அப்டேட் பண்ண சொல்கிறான், நம்முடைய ஃபேஸ் முகம் வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், இப்போ ஒரு மாதிரி இருக்கும். நம்முடைய கைரேகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியறதுக்கான வாய்ப்பு உண்டு, வளராது, அழியறதுக்கான வாய்ப்பு உண்டு வயசாக. அப்போ அந்த டீட்டெயிலாம் அப்டேட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறோம். ஆதாரில் அப்டேட், ஆதாரையே அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ மற்ற விஷயம்லாம் அதுக்காக தான் என்ன பண்ணுவோம், ஒரு கேன்சல்டு செக் நம்மள்கிட்ட வாங்கி வச்சுக்கிறோம். இது நம்ம கைது தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீ கேன்சல்டு செக்கு கொடுத்தாலும் சரி, பிளாங்க் செக் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே அமௌண்ட்டு ஃபில் பண்ணாமல் கொடுக்குற. ஆனால் கேன்சல்டு செக்கை பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ண முடியாது, பட் பிளாங்க் செக்கை பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். பட் ரெண்டுமே வந்து உனக்கு தெரியணும், எது கேன்சல்டு செக் நம்பர், எது பிளாங்க் செக் நம்பர். டேலியில் அதை எப்படி என்ட்ரி போகும் அப்படிங்கிறது. இப்போ அஷ்யூம் பண்ணிக்கோ, ஏதோ ஒரு லோன் வாங்குறான், அந்த அவனுக்கு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கேன், ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். யாருன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி லோன் அப்படின்னு ஒரு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் லோன் வாங்குறாங்க. அவனுக்கு நாம் ஒரு பிளாங்க் செக்கு, ஒரு கேன்சல்டு செக் கொடுக்குறோம். இந்த ஹெச்டிஎஃப்சிலேருந்து ஒரு லோன் வாங்கிறதா என்ன பண்ணுறோம், ஒரு பிளாங்க் செக்கு, ஒரு கேன்சல் செக் கொடுக்குறோம். அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறோம்? முதல் ஸ்டெப்பு ஆல்டரில் போங்க. ஆல்டரில் வவுச்சர் டைப்பில் போங்க. வவுச்சர் டைப்பில் பேமெண்ட்டு அங்கே போயிட்டு அலோவ் ஜீரோ வேல்யூ என்ட்ரி எஸ். ஓகேவா? என்ன பண்ணோம், அலோவ் ஜீரோ வேல்யூ என்ட்ரி எஸ். கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், வவுச்சர் டைப்பு, பேமெண்ட்டு, அலோவ் ஜீரோ வேல்யூ என்ட்ரி எஸ் இருக்கணும். அடுத்தது இங்கே கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங், அதில் செக் ரிஜிஸ்டர் வாங்க. எதுலேருந்து நம்ம கொடுக்க போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் பரோடா தரோம்னு வச்சுக்கோங்க. இந்த 2வது புக்லேருந்து தரோம். 21ஆம் நம்பர் புக்கு கேன்சல்டு செக்கு. அப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். ஸ்பேஸ் பார் கொடுத்தா செலெக்ஷன், செலெக்ஷனுக்கு ஸ்பேஸ் பார். ஓகேவா? கொடுத்து இங்கே செட்டு அல்லது ஆல்டர் ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்கள், ஆல்ட் எஸ், அதை கொடுங்க. கொடுத்து இங்கே பிளாங்க் செக் அப்படின்னு போடுங்க. யாருக்கு கொடுக்குறோம், ஹெச்டிஎஃப்சி லோன். இங்கே அமௌண்ட் ஒன்றால் போட முடியாது, ஏன்னா அது பிளாங்க் செக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன் இங்கே ஒன்றால் போட முடியல, அங்கே பேமெண்ட்டில் நீ ஜீரோ வேல்யூ என்ட்ரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதனால் வராது. பிளாங்க் செக் போட்டு என்ட்ரி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளாங்க் செக் அப்படின்னு என்ன பண்ணணும், ஸ்பேஸ் பார் தட்டணும், தட்டிட்டு ஆல்ட் எஸ் போடணும், போட்டு பிளாங்க் செக் அப்படின்னு போட்டு ஹெச்டிஎஃப்சி லோன் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா 2ஆச்சு. பிளாங்க் செக் இப்படி தான் நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன்சல்டு செக். ஒரு 4 செக் நீங்கள் கேன்சல்டு செக் இஷ்யூ பண்ணுறீங்க, அதே ஹெச்டிஎஃப்சி லோன்.
பாருங்க, இதை செலக்ட் பண்ணுங்க, Alt S போடுங்க, சாரி blank செக்னு போடுங்க. யாருக்கு கொடுக்குறோம்? HDFC. இது இங்க பார்த்தீங்கன்னா என்னாச்சு? blank check அப்படின்னு. ஸோ blank check நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது பாருங்க, செலக்ட் பண்ணுங்க, Alt S போங்க, blank check கொடுங்க, HDFC லோனு, என்டர் கொடுங்க. ஸோ லோன் வாங்கறத என்ன பண்ணிருக்கோம்? 4 blank check நம்ம கொடுக்குறோம். அடுத்தது கேன்சல்டு செக். செலக்ட் பண்ணுங்க, Alt S, கேன்சல்டு செக். அவ்வளோதான். இப்போ கேன்சல் செக்னு வந்தாச்சு. இப்போ 26 Alt S போட்டு கேன்சல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டுருக்கோம், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பிளாங்க் செக் கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறேன்னு கேட்குது. கேன்சல்டு செக்கில் அந்த இன்ஃபர்மேஷன் கேட்காது. பார்த்தீங்களா இல்லையா? ஸோ ஒரு பிளாங்க் செக் எப்படி இஷ்யூ பண்ணுறது, ஒரு கேன்சல்டு செக் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் இம்மிடியேட்டாக இன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஆஸ் அன் அக்கௌண்டன்ட். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பாருங்க, செக் ரிஜிஸ்டரில் அன்ரெகன்சில்டு, ரெகன்சில்டு, பிளாங்க் செக்கு, கேன்சல் செக் போட்டாச்சு. அவுட் ஆஃப் பீரியட். அவுட் ஆஃப் பீரியட்னா என்ன? அவுட் ஆஃப் பீரியட் செக்னா அந்த பீரியட் தாண்டின செக். அவுட் ஆஃப் பீரியட் செக்னா நீ செக் இஷ்யூ பண்ணியிருக்கேன், அதை 3 மாதத்துக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணணும். பட் ப்ரெசென்ட் பண்ணலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ கடைசியில் டோட்டல் செக் இருக்குது. அதில் போஸ்டேடட் செக்கு. நீங்கள் யாராவது ஒரு போஸ்டேடட் செக் இஷ்யூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி என்ன தேதி? 4/6, 6/4/2024. அக்கௌண்டிங் வவுச்சர் பி போய்ட்டு Alt F2 போட்டு பீரியடை சேஞ்ச் பண்ணுங்கள். ஏப்ரல் 24 டு மார்ச் 25. இப்போ மே மாதம் 1ஆம் தேதி ஒரு போஸ்டேடட் செக் இஷ்யூ பண்ணுறோம். அதே HDFC பேங்க். போஸ்டேடட் செக் எப்படி இஷ்யூ பண்ணால் Ctrl T போட்டு இஷ்யூ பண்ணேன். Ctrl T போஸ்டேடட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா செலக்ட் பண்ணிக்கிறீங்க, HDFC லோன் அதை செலக்ட் பண்ணுறீங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு போஸ்டேடட் செக் இஷ்யூ. PDC செக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 6ஆம் தேதி இஷ்யூ பண்ணியிருக்கோம். வேற டேட் வந்து 1/5. நல்லா கவனிச்சு, இது வந்து போஸ்டேடட் செக். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரசீது இருக்குது, ஒரு செக்கு அந்த மாதிரி வருது, லோன் வந்திருக்கு, அவனும் PDC தான் கொடுத்துருக்கான், 2ஆம் தேதி கொடுத்துருக்கான். அதே வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் HDFCலேருந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் அமௌண்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2/5 அப்படிங்கிறாங்க. போஸ்டேடட். போஸ்டேடட்னா Ctrl T அப்படின்னு போட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. Ctrl T பார்த்தீங்கன்னா போஸ்டேடட். இப்போ போய் பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போஸ்டேடட் சம்மரியில் பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளவு, இஷ்யூடு எவ்வளவு, போஸ்டேடட் செக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்கு வந்திருக்கு? இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் இஷ்யூயிங் பேங்க். நாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு ரசீப்ட் இருக்குது. அதே மாதிரி நாம் இஷ்யூ பண்ண செக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ என்னென்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபண்டு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த போஸ்டேடட் சம்மரி நம்ம ஒரு டேட்டை வந்து போஸ்டேட்டடாக மென்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னி டேட்டில் இன்றைக்கி எவ்வளோ பணம் இருக்குது, அன்னி டேட்டில் எவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் அந்த டேட்டில் செக் இஷ்யூ பண்ணுறதுக்கு நமக்கு பணம் இல்லை அப்படின்னா ஒன்று ஹோல்டு பண்ண சொல்லலாம், அல்லது பணம் டெபாசிட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்டேடட் சம்மரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? அடுத்தது பேங்கிங்கில் செக் ரிஜிஸ்டரில் வேறு என்ன இருக்குது? டோட்டல் செக்கு, போஸ்டேடட் செக்கு நம்ம பார்த்துட்டோம். டெபாசிட் ஸ்லிப்பு. டெபாசிட் ஸ்லிப்பு 2 வகையான டெபாசிட் ஸ்லிப்பு. ஒன்று கேஷை டெபாசிட் பண்ணுறது, இன்னொன்று செக்கை டெபாசிட் பண்ணுறது. ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கும். ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது நீ வந்து டெய்லி கேஷ் டெபாசிட் பண்ணுவ. கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பு
டேலிலேருந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் அந்த கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பை பேங்க்கை அக்செப்ட் பண்ண மாட்டான். அவனுக்குன்னு என்ன ஃபார்மேட் இருக்கோ, ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் மாத்திரம் டேலிலேருந்து வர ஸ்லிப்பை அக்செப்ட் பண்ணுவாங்க, பாக்கி யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ரெக்கார்டு பர்பஸ்க்கு வேணால் நீங்கள் வந்து கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பு எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பேங்க் டெபாசிட் ஸ்லிப், செக் டெபாசிட் ஸ்லிப். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 செக்கு 100 செக்கு வந்துடும். அந்த 100 செக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேலியில் வரிசையாக செக் நம்பரை வச்சுட்டு அமௌண்ட்டை போட்டு வரிசையாக என்ட்ரி போடுது. அந்த மாதிரி என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இந்த 50 செக்கையும் திரும்பவும் என்ன பண்ணணும், ஒரு செக் லீஃப் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் டெபாசிட் ஸ்லிப் எடுத்து அதில் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ வந்து பேங்க் ஆஃப் பரோடாவுடைய டெபாசிட் ஸ்லிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட இமேஜஸ் பாருங்க. பேங்க் ஆஃப் பரோடாவோட செக் டெபாசிட் ஸ்லிப் இவனை வச்சு இப்படி தான் இருக்கும். இங்கே பாரு, இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 செக்கு இன்ஃபர்மேஷன் எழுதலாம். செக்கு நம்பர் எவ்வளோ 1 2 3 4 ஒரு 7 செக்கு எழுதலாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 50 செக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ணும், ஒவ்வொரு செக்லேயும் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். என்ன எழுதணும், 50 செக்லேயும் ஒரு நாளைக்கு 50 செக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1ல் 7 தான் எழுத முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 7 டெபாசிட் ஸ்லிப்பு நீங்கள் ஃபில் பண்ணணும். டேட்டு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி, அது ஒரு பெரிய வேலை. டேலியில் தான் ரெசிப்ட் என்ட்ரி போட்டேன். டேலியில் ரெசிப்ட் என்ட்ரி போட்டாச்சு, அப்புறம் ஏன் திரும்ப இன்னொரு வாட்டி உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணால் இந்த டெபாசிட் ஸ்லிப்பில் வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சிக்கும் அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நம்பர், டேட்டு, டோட்டல் அமௌண்ட் மாத்திரம் போட்டால் போதும். டேலியிலே செக் டெபாசிட் ஸ்லிப்பு ஜென்ரேட் ஆகும். அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ நீங்கள் இப்போ நாளைக்கு ஒரு 10 செக் இருக்குன்னா அந்த 10 செக்கையும் அப்படியே வரிசையாக என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அதுலேருந்து செக் டெபாசிட் ஸ்லிப்பு ஜென்ரேட் பண்ணுங்க. ஜென்ரேட் பண்ணி அந்த செக் டெபாசிட் ஸ்லிப்பு 2 காப்பி எடுங்க. உன்னுடைய கொடக் மஹிந்திரா பேங்க் இருக்குது அப்படின்னா அதில் பேங்க் ஆஃப் பரோடானா அந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் ஆஸ் பர் அட்டாச்சு அப்படின்னு சொல்லி எழுதி இந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் 10 செக்கு ப்ளஸ் பேங்க்கோட ஃபார்மேட் வச்சிடலாம். இந்த 3ஐயும் அட்டாச் பண்ணி பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்து. இப்போ கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, செக் டெபாசிட் ஸ்லிப்பு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கேஷ் டெபாசிட் ஸ்லிப், அக்கௌண்டிங் வவுச்சர் பி. கேஷ் டெபாசிட் பண்ணுறோன்னா F4 கான்ட்ரா. எந்த பேங்க்கில் போடுறோம், பேங்க் ஆஃப் பரோடா. என்றைக்கு டெபாசிட் பண்ணுறோம், இன்றைக்கி பண்ணுறோம். இன்றைக்கி என்ன டேட்டு, 6/4 டெபாசிட் பண்ணுறோம். எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், ஒரு 25,000 டெபாசிட் பண்ணுறோம். என்ட்ரி கொடுங்க. 25,000 எப்படி இருக்குது அப்படின்னா 500 ரூபாயில் ஒரு 20 நோட்டு இருக்குது, 200 ரூபாயில் ஒரு 50 நோட்டு இருக்குது, 100 ரூபாயில் ஒரு 20 நோட்டு இருக்குது, 50 ரூபாயில் ஒரு 60 நோட்டு இருக்குது. ஸோ 25,000 எப்படி இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். இந்த இடத்துல பேங்க்கை கூட செலக்ட் பண்ணிப்போம். என்ன பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா. செலக்ட் பண்ணால் என்ன ஆகுது, பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து பிரிண்ட் பார்ப்போம். ஆல்ட் P போயிட்டு கரண்ட்டில் ப்ரிவியூ பார்க்குறோம். இது வந்து வவுச்சர். எஸ்கேப் கொடுத்துட்டு கேஷ் டெபாசிட் ஸ்லிப் பார்ப்போம்.
இன்னி டேட்டில் நம்ம பிரிண்ட் போட்டுருவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேட்வே ஆஃப் டேலி பேங்கிங் டெபாசிட்ஸ். டெபாசிட் ஸ்லிப்பை கேஷ் டெபாசிட்ஸ் பண்ணணும். பேங்க் ஆஃப் பரோடாவில் இதில் கேஷ் டெபாசிட் ஸ்லிப் வேணா எஃப்ஐ அழுத்தம். கேஷ் டெபாசிட் இதுக்கு போய் ஆல்ட்டு பி கொடுத்து கரண்ட்டு போய் பார்ப்போம். பிரிண்ட் கேஷ் டெபாசிட் கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும் கேஷ் டெபாசிட். 2 காப்பி வரும். 2 காப்பியில் ஒரு காப்பி நீங்கள் பேங்க்குக்கு கொடுக்கலாம், ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கலாம். பேங்கர்ஸ் காப்பியை பேங்க்லேயும் பேங்க் அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாக்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர், எந்த பிரான்ச்சு, ஃபுல் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேமு எல்லாம் வந்துடும். டெனாமினேஷனோட வந்துடும். எப்படி பண்ணணும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டேலி பேங்கிங், செலக்ட் டெபாசிட் ஸ்லிப்பு, அதில் செலக்ட் எந்த பேங்க்கோ அந்த பேங்க், செலக்ட் பேங்க் நேமு, ப்ரெஸ் எஃப்ஐ கேஷு, அதில் போய்ட்டு ஆல்ட்டு பி, பிரிண்ட்டுக்கு வந்து ஷார்ட்கட் பி, ஆல்ட்டு பிரிண்ட், ஆல்ட்டு பட்டனை பிடிச்சிட்டு பிரிண்ட், ஆல்ட்டு பி, அதில் கரண்ட் அப்படின்னு கேட்டேன், கண்ட்ரோல் பி, ஆல்ட்டு பி கண்ட்ரோல் பி, பிரிண்ட் கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பு எஸ். இதுதான் வந்து நேவிகேஷன் பார்த்து அங்கே போய்ட்டு ப்ரிவியூ பார்த்து இன்னொரு முறை ஆல்ட்டு பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? இதை பெருசாக பார்க்கறதுக்கு ஆல்ட்டு இசட் ஜூம் அப்படின்னு பேர். இதை பெருசாக பார்க்க ஆல்ட்டு இசட் ஜூம். ஓகேவா? எப்படி போகணும்? கேட்வே ஆஃப் டேலி பேங்கிங், அதில் டெபாசிட் ஸ்லிப்பு, அதில் பேங்க் ஆஃப் பரோடா, எந்த பேங்க் ஆஃப் பரோடா, எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேஷ் டெபாசிட்னா கேஷ் டெபாசிட், ஆல்ட்டு பி கண்ட்ரோல் பி, பிரிண்ட் கேஷ் டெபாசிட் எஸ். ப்ரிவியூ பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ 3 முறை உங்களுக்கு காமிச்சிட்டேன். எப்படி இருக்கு கேஷ் டெபாசிட் ஸ்லிப்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதை வந்து நீங்கள் உங்கள் ரெக்கார்டு பர்பஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். பேங்க்கில் அக்செப்ட் பண்ணலன்னா பரவாயில்ல. நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது இதை வந்து ஒரு டெபாசிட் ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ரைட்டா? அடுத்தது செக் டெபாசிட். இதே அக்கௌண்டிங் வவுச்சர் இன்னைக்கு டேட்டில் ரெசிப்ட் என்ட்ரி போகிறேன். இதே பேங்க் ஆஃப் பரோடா யார்கிட்டேருந்து வந்திருக்கு? ஆதித்யா ராமன்ட்டேருந்து ஒரு 5000 ரூபாய் வந்திருக்கு. ஓகேவா? செக் நம்பர் போடுறேன், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், எந்த பேங்க்கு? ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்தியா. என்ட்ரு கொடுத்து சார். அடுத்தது எகைன் பேங்க் ஆஃப் பரோடா, வேறு ஏதாவது ஒரு பாட்டி ஒரு 20000 கொடுக்குறான். செக் நம்பர் நான் ஒரு 6 டிஜிட் போடுறேன். பேங்க்கு கனரா பேங்க். இன்னொரு பாட்டி தரலாம், பேங்க் ஆஃப் பரோடா. ஒரு 15630. என்டர் செக் நம்பர், பேங்க் இந்தியன் பேங்க், ஒரு பேங்க் ஐடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 செக்கு நம்மள்கிட்ட வந்திருக்கு. 3 பேர் இன்றைக்கி 3 செக்கு வந்திருக்கு. வந்த செக்கை பார்க்குறீங்க, என்ட்ரி போட்டேன். இனிமேல் என்ன பண்ணணும்? பேங்க் ஆஃப் பரோடாவில் மேனுவலாக எழுதணும். இப்போ நீ மேனுவலாக எழுத வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக செக்கு டெபாசிட் ஜென்ரேட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உன்னுடைய பேங்க் சலான் காப்பியில் நீங்கள் ஆஸ்பர் அட்டாச்மெண்ட்டுன்னு எழுதி இதை அட்டாச் பண்ணி செக்கையும் அட்டாச் பண்ணி சப்மிட் பேங்கிங் போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு கொடுங்க. அதில் பேங்க் ஆஃப் பரோடா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்குது. 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கோ. 1 2 3. எப்படி செலக்ட் பண்ணணும்? பேங்கை செலக்ட் பண்ணு, ஸ்பேஸ் பார், டவுன் ஏரோ ஸ்பேஸ் பார், டவுன் ஏரோ ஸ்பேஸ் பார் கொடுத்து ஆல்ட்டு பி கொடுங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரீவியூ பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி 20 செக்கில் 30 செக்கில் 50 செக்கில் அப்படியே வரிசையாக என்ட்ரி போட்டு இந்த மாதிரி டோட்டல் பண்ண வேண்டாம்.
செக் நம்பர் எழுத வேண்டாம், பேங்க் நேம் எல்லாம் அப்படியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் 2 காப்பி வரும், ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோ, ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து. ஸோ இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இன் டேலி. ஓகேவா? ஒன் ஆஃப் த ஆப்ஷன். பேங்கிங்கில் அடுத்து என்ன இருக்குது? பேமெண்ட் அட்வைஸ். இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, பக்தி பிளாஸ்டிக் அப்படின்னு ஒருத்தர் தான், அவனுக்கு நீங்கள் பேமெண்ட் பீரியட் பார்க்குறீங்க, ஏப்ரல் 23 மார்ச் 10. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அட்வைஸ் இப்போ செலக்ட் பண்ணி ஆல் டிபி கொடுங்க, கண்ட்ரோல் பி எஸ் கொடுக்குறேன், ப்ரீவியூ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அட்வைஸ் வரும். ஆக்சுவலாக அட்வைஸ் அப்படின்னா என்ன? அட்வைஸ் அப்படின்னா என்னென்னா, நான் உனக்கு சொல்கிறது நான் ஃபாலோ பண்ண. பொதுவாக அட்வைஸ் அப்படின்னா என்ன? நாம் மற்றவனுக்கு சொல்லுவோம், ஆனால் நாம் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுக்கு பேர் தான் அட்வைஸ். ஒழுங்காக கிளாஸுக்கு வரணும்னு சொல்லுவோம், ஆனால் நானே லேட்டாக வருவேன், லீவ் போடுவோம், எக்ஸாம் எழுத மாட்டோம், ஆனால் அடுத்தவனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் இல்லை. நாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், அடுத்தவனை ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் அட்வைஸ். பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னா என்ன? உனக்கு நான் இந்த பேமெண்ட் கொடுத்துருக்கேன், எகைன்ஸ்ட் எந்த பில் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா, அதுக்கு பேர் பேமெண்ட் அட்வைஸ். அதுக்கு பேர் என்ன? பேமெண்ட் அட்வைஸ். ஸோ இதான், ஜூம் பண்ணி பாருங்கள். பேமெண்ட் அட்வைஸில் டேட் இருக்கும், யாருக்குன்னு இருக்கும், எந்த பில்லுக்கு எகென்ஸ்டாக அட்வான்ஸாக என்னங்கிறது பில் நம்பர் இருக்கும், பில் டேட் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. இதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் செக்கு கூட சேர்ந்து நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இது இருக்குது, ஆல்ட் பி, கண்ட்ரோல் பி. ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு? எகென்ஸ்ட் வந்து எந்த பில், நியூ ரெஃபரன்ஸ் பில் நம்பர் 284 அதுக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கும் உனக்கு தெரிஞ்சு போயிடும். அவ்வளோதான் பேமெண்ட். பேங்கிங்கில் வேறு என்ன இருக்குது? பேங்க் ரெக்கன்சிலேஷன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க். இப்போ நம்ம இத்தனை செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சில செக்ஸ்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த செக்கெல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஆனால் பேங்க்கில் பாஸ் ஆகலை இன்னும். பேங்க்கில் என்றைக்கு பாஸ் ஆகுதோ அந்த டேட்டை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 10/10 கொடுத்துருக்கோம், பாஸ் ஆகிருக்கு 12/10 டேட் போடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 11/10 11/10 பாஸ் ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் பாஸ் ஆகிடுச்சு, 7ஆம் தேதி பாஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க, 7 நாள். இது 6 நாள்லேயே பாஸ் ஆகிடுச்சு, இது 6 நாள்லேயே பாஸ், 6 நாள்லேயே பாஸ். இது ரெண்டும் பாஸ் ஆகலை. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸ். அதாவது டேலியில் எவ்வளோ பேலன்ஸ் காட்டுது, பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. டேலியில் 11/28 இருக்குது, பேங்க்கில் 10/86 தான் இருக்குது. எதனால் அப்படின்னா, நாம் வந்து இவ்வளோ செக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் கலெக்ஷன் ஆகலை, இவ்வளோ செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், இன்னும் பேமெண்ட் போகலை. அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ பேங்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டோம். ஒன் வேர்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். 3 செட்டு ஒன் வேர்டு கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்கும், 2வது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், 3வது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் இருக்கும். அதுக்கான கூகுள் ஃபார்மு நான் 4 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுடுங்க. படிச்சுட்டு அந்த கூகுள் ஃபார்மை இப்போலேருந்தே அட்டன் பண்ணுங்கள். ஒரு 3 சேர்ந்து ஒரு 150 கொஸ்டின் உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். 150க்கு கூகுள் ஃபார்மும் போட்டு அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.